என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அதற்கு முன்னால் நம்ம ஒரு பகுதியை வாசிப்போம். 103வது சங்கீதம். 103வது சங்கீதம். இந்த சங்கீதத்தின் 1-5 வசனங்கள் முடிய வாசிக்கலாம். 103வது சங்கீதம் 1-5 வசனங்கள் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நிறைய சமயத்தில் இந்த வார்த்தையில் நாம் சொல்வதுண்டு. ஆனால் இன்றைக்கு அதனுடைய புரிதலை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் டிஸ்பிளே பண்ணப்படும். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு ஒழுத்து. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இந்த சண்டே ஒரு நன்றி அறிதல் சண்டேவாக நமக்கு இருப்பதாக. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர்களை பாதுகாத்தார், போஷித்தார், வழிநடத்தினார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு நல்ல துணி கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் உடுக்க துணி கிடையாது இல்லையா? தூங்க இடம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எல்லா விதங்களிலும் போஷித்து உடுத்து வைத்து அழகு பார்த்து வைத்திருக்கார். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் முடிசூட்டி கொள்கின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லா கண்களை மூடு ஒரு நிமிஷம். இருதயத்தை நாளத்தை ஆண்டவரே, நான் எத்தனையோ ஆண்டவரே தீமைகளை செய்திருக்கிறேன். ஆனாலும் பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ணன், குற்றமே புரியாத தெய்வம் எனக்கு ஆண்டவரே நன்மை செய்திருக்கின்றீர். இன்றைக்கி நான் சேரில் உட்காந்துருக்கிறேன், பாயில் உட்காந்துருக்கிறேன்.
எத்தனையோ பேர் உட்கார முடியல சுவாமி, உண்ண முடியல, உறங்க முடியல, எந்திரிக்க முடியல, நடமாட முடியல. நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த சக்திக்காக, பலனுக்காக ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்வதற்கு ஊழியக்காரனாக என்னை வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. ஊழியக்காரியாக என்னை வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தை நாளத்தின் ஆண்டவரே நான் உம்மை துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்தது சுவாமி. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வீட்டில் சுகம் இருந்தது சுவாமி. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வீட்டில் சந்தோஷம் இருந்தது சாமி, நிம்மதி இருந்தது சாமி. நன்றியோடு துதிக்கிறேன். என் மனைவி சுகமாயிட்டாங்க, என் மகன் சுகமாயிட்டாங்க. எத்தனையோ காரியங்களுக்காக நான் ஜோம் பண்ண அந்த காரியங்களை வாக்கி செய்துங்க. நமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த நாளுக்குரியான தலைப்பு தான். உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், சமூகத்தில், நீ வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் உனக்கு செய்த நன்மையை பெண்ணுக்காகவோ, மண்ணுக்காகவோ, பொண்ணுக்காகவோ, பொருளுக்காகவோ, புகழுக்காகவோ மறந்து விடாதே, மறந்தும் இருந்து விடாதே. இந்த உலக ஆசைகள், ஆசா பாசங்கள், எண்ணங்கள் உன்னை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தும், ஆண்டவரை விட்டு உன்னை வெளியேற்றும். சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை மறந்து விடாதே. அவர் செய்த உபகாரங்களை மறந்து விடாதே. சொல்லாமல் ஆண்டவரை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் மறக்க மாட்டேன்னு சொல்ல மட்டும் கை தூக்கி சொல்லுங்கள். நான் நன்றியாக இருப்பேன் ஆண்டவரே, நான் உமக்கு நன்றியாக இருப்பேன் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த மனைவிக்காக, நீர் எனக்கு கொடுத்த ஆண்டவரே பிள்ளைக்காக, நீர் கொடுத்த ஆண்டவரே கணவருக்காக, நீர் கொடுத்த ஆண்டவரே வேலைக்காக, ஆண்டவர் நீர் கொடுத்த அப்பா அம்மாக்காக, ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல ஊழியக்காரனுக்காக, நல்ல சபைக்காக நான் நன்றியாக இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாங்கி என்றும் உன்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாயானவள் கர்ப்பத்தின் பால்களை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. கை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் பார்த்து கை சொல்லுங்க. அவர் உன்னை மறக்க மாட்டார். வாக்கு மாறாதவர், அவர் உன்னை மறக்க மாட்டார். இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்து விடுவார்கள், ஆனால் நம்ம நேசிக்கிற
நம்மை உண்டாக்கின, நம்மை படைத்த, கைத்துக்கு சொல்லமா, மறக்காத தெய்வம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்குண்டான வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரோடும் பேசுகிறாங்க. நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவளாக இருக்கும்படிக்கு, வாழும்படிக்கு எங்களுக்கு ஒத்தாசரிடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய விசுவாச மக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உள்ளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வசனத்தை போடுமா, நான் உங்களை அமைச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம செல்லுக்கு அமைச்சிருக்கோம். ஒரு நாளும் நம்மை மறவாத தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த நாளுக்குண்டான தலைப்பு தான். இந்த வருஷம் முழுவதும் 31ஆம் தேதி நீங்கள் உட்காந்து யோசிங்க, என்னென்ன உங்களுக்கு நன்மை. ஒரு நோட் எடுத்துங்க, ஒரு பேப்பர் எடுத்துங்க, பென் எடுத்துங்க. ஆண்டவரே, நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கீங்கப்பா. 31ஆம் தேதி நைட்டு வந்துட்டு ஒரு வாக்குத்தத்தம் எடுத்துகிட்டு, இந்த வசனத்தை ஆண்டவரே நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது நல்லது தான். அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றிருக்காரா கொஞ்சம் யோசிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் யோசிப்பேன்னு வாக்கு கொடுக்குறீங்க? டேக் டைம் டு ஸ்பெண்ட் என்கவுண்டர் வித் காட். ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுவதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். இரா முழுவதும் யாக்கோப்பு பொழுது விடிய மட்டும் ஆண்டவரோடு கூட போராடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லி போராடினா? ஈர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆண்டவரே நான் உன்னை போக விட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நாம் நேரத்தை செலவிடுதல், ஆண்டவரோடு கூட நம்முடைய வாழ்க்கை செலவிடுதல், ஆண்டவரோடு கூட நம்முடைய காரியங்களை செலவிடுதல் என்ற வாழ்க்கையை வளமாக்கும் பிரியமானவர்களே. இன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது 103ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஏன் அந்த வார்த்தை அவரால், ஏன் அந்த சங்கீதத்தை, அந்த பாடலை அவரால் பாட முடிந்தது? ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே பல இன்னல்களை சந்தித்தார், பல துன்பங்களை சந்தித்தார். ஏன் தன் சொந்த மகனால் நாடு கடத்தப்பட்டார். தாவீது கொன்றது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இந்த பாடலை கேட்டவுடனே தனக்கு ராஜாவாக இருந்த சவுல் அவரை கொன்று போடும்படிக்கு பலமுறை அவர் விரட்டினார். பல பாதிப்புகளை கடந்து வந்தார். அவர் வழியிலே நடந்து போகும்போது அவரால் ஆதரிக்கப்பட்ட மனுஷன் சிமேயி சொல்லுகின்றான், ஏனமாக பேசுகின்றான், கேவலமாக பேசுகின்றான். எத்தனையோ விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் தான் வாழ்க்கையிலே கடந்து வந்த போது கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவன் நாளுக்கு நாள் பலனடைந்தான். தன்னுடைய இறுதிகால பயண நாட்களிலே இந்த சங்கீதத்தை எழுதுகின்றார். நினச்சி பார்த்துருப்பார் உட்காந்து காட்டில், ஆண்டவரே சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, புலி வந்துச்சு, நான் ஆடு மேய்க்கும் போது ஆண்டவரே இதெல்லாம் என்ன சாப்பிடாமல் என்னை பீறி போடாமல் என்னை பாதுகாத்தீங்களே, நீங்கள் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. சொல்ல முடியும் எத்தனை பேர் அல்லேலூயா. எத்தனைக்கு சிங்கங்க நம்ம மேலே கர்ஜிச்சுது இல்லையா, எத்தனை எதிரிங்க நம்மக்கிட்ட வந்தாங்க, எத்தனை பிரச்சனைக்குரிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எல்லாத்துலேயும் ஆண்டவர் நம்ம பாதுகாத்தாரே. அல்லேலூயா. ஆண்டவர் தன் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவர் நினைத்து பார்க்குறான். நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அவன் கடனாளியாக இருக்கிறான் என்பதில் இதில் புரிந்து கொள்ள முடியுது. பிரியமானவர்களே, தாவீது எழுதின அநேக சங்கீதங்களிலே குறிப்பாக இந்த 103ஆம் சங்கீதம் எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் பேசப்படுகிற சங்கீதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலையும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே 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 சொல்கிறீங்க. மறந்துடும் இல்லை, எத்தனை நேரங்களில் மறந்துடும் இல்லை. ஏன் தாவீது மறவாதே என்று சொல்லி அவர் சொல்வதற்கு சில காரணங்கள் உண்டு. அவர் சொல்வதற்கு சில காரணங்கள் உண்டு. வேதாகமத்தில் எடுத்து வாசிங்க. நீ நியாயாதிபதியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஏன் தாவீது இப்படிப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளை அவர் எழுதினார், பாடல் பாடினார்? வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, எல்லாரும் கொஞ்சம் தலையை மேலே தூக்கி பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க.
கர்த்தரை மறந்துட்டியான்னு கேளுங்க பார்க்கலாம். நீ பொல்லாப்பு செஞ்சால் கூட பரவாயில்ல, அவர் ஒன்று கோச்சிக்க மாட்டார். ஆனால் அவரை மறக்கிறத ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். அல்லையா? பொல்லாப்பானது செய்து கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரங்களையும் சேவிக்கிற போது அவரை மறந்தா அவர் கோபம் வருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நான் அவரை மறந்தா அவர் என் மேலே கோபப்படுவார். சரி, 18வது அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா, என் ஜனங்களே என்னை மறந்து என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், மாயையான உலக வழிபாடுகளுக்கு தூபம் காட்டுகிறார்கள், செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. அவைகளே அவங்க செய்கிற காரியங்களே அவைகள் அவர்களுக்கு இடரலாய் மாறு. 137ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் தாவீது இப்படி சொல்றா பாருங்க. 137ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால், எல்லாரும் வசனத்தை ரிசீவ் பண்ணலையா? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை நான் உன்னை மறக்க மாட்டேன். அதனால தான் 49:15 சொன்னார், தாய் மறந்தாலும் தாயானவள் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை, நான் உங்களை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கின்றது. உபாகமத்தில் அருமையான தீர்க்கதரிசியாக மோசே எழுதுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம். அவர் என்ன செய்கிறார் பாருங்க ஆண்டவர். இதை தான் நாம் இங்கே தாவீது கொண்டு வந்து நிறுத்துகின்றார். 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2 வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க. 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு செல்கிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை, அந்நிய தெய்வங்கள் அவரோடே இருந்ததில்லை. 1:31. சூர்யா அந்த ஈகிள் படத்தை போட்டு விடுமா? 2 படம் போட்டுருங்க பாருமா. 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு, பைபிள் இல்லாதவங்க இருக்கணும், கண்டிப்பாக கொண்டு வரணும். இதில் போட்டிருக்கீங்களா? ஓகே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்ம சுமந்து கொண்டு வந்தார். ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். இந்த ஈகிள் படத்தை பார்க்குறீங்க. இவருடைய லைஃப் காலம் கிட்டத்தட்ட 70 வருஷம் சொல்லப்படுது. பறவைகளில் எல்லாரும் பல்லுக்கூடுங்க. பறவைகளில் விசேஷமான பறவை அன்னப்பறவை. அதில் ஸ்பெஷல். ஏன் அன்னப்பறவை? பால் குடிக்கும்ல. அன்னப்பறவை பால் குடிக்குதான். அன்னப்பறவை என்னதுக்கு என்ன செய்யுமா? தண்ணியில் பால் கலந்தா கூட அல்லது பாலில் தண்ணி கொடுந்தா கூட அதுக்கு தெரியும் எது பால் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் புக்தி. இந்த ஈகிள் உன்னதங்களிலே வாழக்கூடியது, கண்மலையிலே வாழக்கூடியது. அல்லேலூயா. ஏன் நான் இந்த பிக்சரை நான் உங்களுக்கு போடுறேன்னா, பைபிளில் ஈகிள் எதற்காக, ஈகிள் அப்படி சொன்னாலே, கழுகுன்னு சொன்னாலே தொங்குதல் என்று அர்த்தம்.
தொங்குறதுன்னு அர்த்தம், கீழ் நோக்கி அப்படின்னு அர்த்தம். இந்த ஈகிள், அடுத்த பிக்சர் ஒன்று போடுமா, இன்னொரு பிக்சர் உதவி பரப்படுங்க. அந்த கழுகு வந்து பாருங்களேன், இன்னொரு பிக்சர் பாருமா. ஓகே, இங்கே கண்மலையிலே கூடு கட்டக்கூடியது, உன்னதங்களிலே வாசமாக இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, தன் குஞ்சுகளை தன் சிறைகளுக்குள்ளால் அது தூக்கிட்டு போகுமா, பல மைல்கள் சுமந்து கொண்டு போகுமா. கொஞ்சம் கேப் போட்ட யோசித்து பாருங்க. 50,000 கிலோமீட்டரில் ஒரு கழுகு தன் குஞ்சுகளை தூக்கிட்டு போகுது. அது கொஞ்சம் கேப்பை விட்டுச்சுன்னா வலிக்குதே, ரெக்க வலிக்குதேன்னு கேப் பிடிச்சா என்ன பண்ணும்? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் போல கர்த்தர் நம்ம கூட்டி சேர்க்கிறாரு. ஆனால் கோழி கீழே, பருந்து மேலே, ஈகிள் மேலே பாருங்களேன், தன் குழந்தைகளை குட்டிகளை பல மைல்கள், பல்லாயிரம் மைல்கள் அது மேலே உயர்ந்து பறவை சவுண்ட் பண்ணுவான். இறையாண்மைக்கு அடையாளமாக கழுகு பேசப்படுகிறது, ஆன்மீக வாழ்க்கைக்கு அடையாளமாக. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி நேற்று ரட்சிக்கப்பட்டா, முத்திரையில் ரட்சிக்கப்பட்டா, அதுக்கு 3 நாள் 10 வருஷம்லாம் ரட்சிக்கப்பட்டா, அதே ஸ்டாண்டர்டில் வாழாதீங்க, கொஞ்சம் மேலே வாங்க. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஒரு 10 வருஷம் முன்னால் பண்ண ஜபத்தையே பண்ணாதீங்க, அந்த ஜபத்தை விட்டுருங்க. ஒரு 10 வருஷம் முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதீங்க, விட்டுருங்க. எத்தனை பேர் முன்னேறணும் ஆசை இருக்க? முயற்சி இருந்தால் முன்னேறலாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஹல்லேலூயா? நான் முன்னேறுவதற்கு எனக்கு முயற்சி தேவை. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் கழுகு பாதுகாப்புக்கு அடையாளமாக இருக்கின்றது, பயிற்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. கழுகு பக்தி விருத்திக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவளே, ஆண்டவர் சொல்ல பாருங்க, கழுகை போல. எல்லாரும் தெரியும், 43ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் 30 ஏசியா தீர்க்க விதமாக எழுதுகின்றார். கழுகு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். வாசிமா 40ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், ஏசியா புத்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எத்தனை பேர் இன்னும் எழும்பல ஆன்மீக வாழ்க்கையில்? இன்னும் குழந்தை சுபாவம் தான். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையை போல பேசினேன், நான் பெரியவனாகும்போது இன்னும் பெரியவங்கள வளரலையே. இன்னும் ஆன்மீகத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவ விசுவாச முயற்சியில் நாம் வளர வேண்டிய வளர்ச்சிக்கு இன்னும் நம்ம ஈடு கொடுக்கலையே. விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே பெருக வேண்டும், நம்பிக்கையிலே பெருக வேண்டும், கொடுப்பதிலே பெருக வேண்டும், ஆண்டவரை தேடுவதிலே பெருக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக முன்னேற்றங்களை காண்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எவ்வளோ காலம் ஸ்டேக்னன்ட் வாட்டரா இல்லை நார்த்தை எடுக்கிற தண்ணியாக நம்ம இவ்வளோ வாழ்ந்திருக்க முடியும்? ஜீவ நீரூற்றா வாழ கர்த்தர் அழைக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்வோம், ஆண்டவருடைய நாமத்தில் முன்னேறுவோம். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் யாரு? பக்கத்தில் சொல்லுங்க, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறியா? நீங்கள் சர்ச்சு டைம் 9 மணி, ஆண்டவர் 9 மணிக்கு முன்னால் 8:55 சர்ச்சுக்கு வந்துட்டார். ஏன்னா என் மக்கள் வந்து நான் ஆராதிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் 9, 10, 9:30, 10:30, 10 போட்டால் ஆண்டவர் எப்படி இருக்கு நம்மளுக்கு? அவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவருக்காய் காத்திருக்கிறாயா? கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது உன் காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் இலக்குள் தேங்குகிறாய்? பரவாயில்ல, இந்த வருஷத்தில் அநேக காரியங்கள் ஒருவேளை நீங்கள் யோசித்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், சிந்தித்த காரியங்கள் சித்தி பெறாமல் இருக்கலாம். காத்திருங்க, கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. காத்திருங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. காத்திருங்க, கர்த்தர் உங்களை முன்னேற்றத்துக்கான உதவி செய்வார். ஆனால் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க.
ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் வழியில் நடந்தபோது சோர்ந்து போவார்களே. ஹல்லேலூயா. அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 அப்பத்தையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சு என்ன பண்ணார், 5000 பேருக்கு போஷித்து புஷ்ஷா போங்கன்னு ஆண்டவர் அனுப்புகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வழியிலே நடந்து போவது சோர்ந்து போவார்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்மார்களை அனுப்பி கூட்டி போய் 2 பேரையும், வாப்பா உங்ககிட்ட என்ன இருக்கவான்னு கேட்டார். சர்ச்சுக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாத வரக்கூடாது. சர்ச்சுக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, கோயிலுக்கு வரும்போது கை வீசிட்டு போகக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இங்கேயாச்சும் பாருங்கள், கோயிலுக்கு போனால் தட்சணை கொடுக்குற பூசாரிக்கிட்ட போகும்போது ஏதாச்சும் வச்சா தான் தட்சணை நடக்கும். ஆலயத்துக்கு வரும்போது அட்லீஸ்ட் உன்னை ஆண்டவருக்கு கொடு. பக்கத்தில் சொல்லு, உன்னை ஆண்டவர் கொடுத்துரு, உன்னை ஆண்டவர் ஆசிரிப்பார். ஆண்டவர் ஏதோ 5 பைசா 10 பைசா காத்திருக்கவர் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவையான நீதான். என்னை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உன்னை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நாம் நலமுடன் வாழ்வதற்கு ஆண்டவர் அவருக்காக காத்திருக்க வேண்டும் விரும்புகிறார். ஆனால் நாம் அவரை காத்திருக்க வச்சிருக்கிறோம். யோசித்தீங்களா? கரெக்டா? ஆண்டவர் ஏற்கனவே நம்முடைய இடத்துக்கு வந்து விடுகிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறோமா? அன்புக்குரிய சக விசுவாசிகளே, இந்த வருஷங்கள் முடிவதற்கு, இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. டேக் டைம் டு ஸ்பெண்ட் வித் காட். நீங்கள் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி ஆண்டோட சமூகத்தில் குடும்பமாக, புருஷனா, மனைவியா, பிள்ளைகளாக உட்காந்து கர்த்தர் சமூகத்தில் கைத்தட்டி பாட்பாடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? 1-2 கையை தூக்க மாட்டேன்றீங்க. உங்கள் வீட்டில் பிஸி ஃபார் வாட்? ஒன்லி ஃபார் பெல்லி. வயிற்று பிழைப்புக்காக தான் ஒவ்வொருத்தனும் பிஸியாக இருக்கிறான். எத்தனை பேர் கத்தருக்காக பிஸியாக இருக்குவாங்க ஆசைப்பட்றீங்க? வில்லியம் கேரி ரொம்ப சிக்காயிட்டார். மாடர்ன் மிஷினரி மூமெண்ட் ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் மிஷினரி மூமெண்ட். கல்கட்டாவில் அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார், சிக்காயிட்டார். அவருடைய நண்பர் அவர் சந்திக்க வருகிறார். அவருடைய படுக்கையில் குற்றிருக்காய் போராடி கொண்டிருக்கின்றார். உலகத்தையே பெரிய சாதனை படுத்த வில்லியம் கேரி அவர்கள். அவர் மரண தருவாய் இருக்கும்போது நண்பர்களை சந்திக்கும் போது அவர் நண்பர்கிட்ட சொல்கிறாரு, சகோதரனே, இப்பொழுது நான் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றேன். ஆனால் உனக்கு கிடைத்த இந்த அனுக்கிற காலத்தை நீ மறந்து விடாதே. இயேசு உன்னை நேசிக்கிறார். கை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. இப்பொழுது உனக்கு ஒரு நல்ல தருணம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள சொன்னார். ஐயா, இப்போ கூட உன் தொழிலை விட மாட்டியா? வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறார் அவருடைய நண்பர். அப்போது வில்லியம் கேரி சொன்னார், திஸ் இஸ் வாட் மை பிஸ்னஸ் அப்படின்றார். இதுதான் என் தொழில், என் வேலை. என் வேலை என்ன? இயேசுவை பற்றி பிரகடனப்படுத்துறது தான் என் வேலை. கையை தட்டி நான் கத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா. இத்தனை பேருக்கு சொறி பிடிச்சவன் கையை பார்த்துருக்கீங்க? சும்மா இருக்குமா? இல்லை வெறி பிடிச்ச நாயை பார்த்துருக்கீங்க? இயேசுவுக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாக சாட்சி பக்கிற மக்களாக மாறணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய சாட்சியாக மாற வேண்டும். இந்த ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று சாட்சி பகர்வதிலே நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அவருக்காக நான் வாழ்வதை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிற விசுவாச கூட்டத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, தாவீது இங்கே சொல்லுகிற ஒரு சில காரணங்கள் அவர் எழுதுகிற பாருங்க. என்ன காரணம்? ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறவாதபடிக்கு சொல்கிறார். அவர் மன்னிக்கிறார், அவர் நோய்களை குணமாக்குகிறார், அவர் ஆத்துமாவை காப்பாற்றுகிறார், அவர் நம்மை முடிசூட்டுகிறார், அவர் நம்மை திருப்தியாக்கார். சொல்லுங்க பார்க்கலாம். 5 காரியத்தை சொன்னேன். ஏன் மறக்காதுன்னு சொன்னார்? அவர் என்ன பண்ணுறாராம்? அக்கிரமங்களை மன்னிக்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா. வாய்த்தார சொல்லுங்க, என் அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறார். அக்கிரமன்றது ஒன்றும் இல்லைங்க. எதெல்லாம் கிரமம் இல்லாமல் சரிங்களோ அதெல்லாம் அக்கிரமம் தாங்க. ஆண்டவர் விசுவாச மக்களை பார்த்து சொன்னார், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். யார் அக்கிரமக்காரர்? இவங்கெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க? நாங்கள் உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம், நாங்கள் உம்முடைய நாமத்திலே நோய்களை குணமாக்கினோம், நாங்கள் உம்முடைய நாமத்திலே பிரசங்கம் செய்தோம், நாங்கள் உம்முடைய நாமத்திலே அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்தோம். ஆண்டவர் அவங்களை பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு வாரம் நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம், ஒவ்வொரு மாதம் நாங்கள் தசமபாகம் கொடுத்தோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஆலயத்துக்கு வந்தோம்,
ஒவ்வொரு சமயங்களையும் நாங்கள் ஜப கூட்டங்களை கலந்து கொண்டோம். நம்ம பார்த்து ஆண்டு சொன்னார், ஆமாம் கிழிச்சே அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, கிரமம் இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. நம்முடைய ஜப வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்குதா? நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கா? உங்கள் வீட்டு ஆலயத்துக்கு வருகை ஒழுங்காக இருக்குதா? உபவாச ஜபம் நடக்கா? வீட்டில் ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கிற நேரத்தை ஒதுக்குறீங்களா? பாஸ்டர் ஏன் என்ன ஆச்சு பாஸ்டர் இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசுங்கிறாரு? ஆமாம், சர்ச்சின்னு சொன்னாரே டிங்கரிங் ஷாப் தான். சர்ச்சின்னா டிங்கரிங் ஷாப். அங்கே என்ன நடக்குமா? ஒட்டு தட்டு எல்லாம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் புதுசாக வடைய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். அன்புக்குரிய விசுவாச மக்களே, அவர் செய்த உபகாரங்களை மன்னிக்கின்றார். எப்பேற்பட்ட குற்றங்கள் நாம் புரிந்தாலும் அந்த குற்றங்களையும் ஆண்டவர் தயவுறுத்திருக்கின்றார், மன்னிக்கின்றார். ஆண்டவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது நமக்கு இருக்கிற நோய்களெல்லாம் அவர் குணமாக்குகின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உன் நோய்களை குணமாக்குகின்றார். எத்தனையோ விஷயங்களை நாம் அநேக சமயங்களில் தலைவலி, கால்வலி, பல விதங்களில் பல்வேறு விதமான நோய்களால் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம ஜெபம் பண்ணுறோம். எத்தனை பேர் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்க நம்புறீங்க? how many of you know that? ஆமாம் ஐயா, 2 விதமான நோய். ஒன்று உள்ள நோய், 2 வெளி நோய். உள்ள நோய் என்ன நோய்? யார் சொன்னார்? கைத்தட்டுப்பா அவருக்கு. எல்லா நோய்க்கும் மருந்துக்குதுங்க, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குதுங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த உள்ள இருக்க நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலைங்க. அந்த நோய் தீர்க்கும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. அல்லேலூயா. வினை தீர்க்கும் அவர் தான். வேற யாரும் வினையை தீர்க்க முடியாது. வினை என்பதன நோய். பாவிக்கு புகலிடம் இயேசு, பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு, பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசோத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. அவர் உன் வேதனைகளை சுமந்தார். கை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் என் நோய்களை சுமந்தார். கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தி தன் சரீரத்தை, பிளிய சரீரத்தை ஒடுக்க கிளிய நமக்காக ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். கையை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லும் போதே கர்த்தர் உன்னை சுகமாக்குவாரியா? தலைவலி போவையா? சுகர் மாறியா? அல்லேலூயா. பிபி போவையா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம சொல்லும் போதே அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லும் போதே பிபி இருக்குமா? வாய் விட்டு சிரித்தால். சில பேர் இன்னும் கூட சிரிக்கிறதுக்கு மனசே வரலைங்க. சில கோவில்களில் சர்ச்சில் போய் பார்த்தா அப்படியே உட்கார்ந்து சிலை தான். ஏயா கர்த்தர் உன்னை சிலையாவ படிச்சிருக்காரு, மனுஷனா படிச்சிருக்காரு, மனுஷியா படிச்சிருக்கார். அல்லேலூயா. நாம் அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக ஆண்டவர் உருவாக்கி படைத்திருக்கின்றார். அன்பான கர்த்தருடைய விசுவாச மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளே, நாம் கர்த்தருக்காக வாழ ஆண்டவர் நம்மளுக்கு நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்குவார். இதுதான் தாவீது மறவாதே, அவர் நோயெல்லாம் மாற்றிருக்காருப்பா, அதற்காக நீ அவரை மறக்காது சொல்கிறார். 3வது அவர் சொல்லும்போது உன் ஆத்துமாவை அவர் காப்பாற்றுகிறார். ஆத்துமா ஈடேறாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல. எத்தனை பேருக்கு ஆத்துமா இருக்குது? அதான் எங்கே இருக்குதுன்னு தெரியல பாஸ்டர். நிறைய பேருக்கு ஆத்மா செத்து கிடக்குது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆத்மா அப்படின்னா அங்கே ஆண்டவர் வாழும் ஸ்தலம். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை தான் ஆத்மா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இப்போது நம்ம 3 யோவானில் வாசிக்கிறோம், உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இது வாழலன்னா அது ஏதோ நோய் பிடிச்சிக்குதுன்னு அர்த்தம். எதுக்கு?
ஏ காலில் புண்ணு இருந்தால் ஆயில்மெண்ட்டு போட்டால் கால் புண்ணு ஆறிடும். ஆத்மாவில் புண்ணு இருந்தால் அது என்ன ஆயில்மெண்ட்டு போட்டு தேய்ப்பேன்? ஆறவே ஆறாது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. என் ஆத்துமா வாழ வேண்டுமானால் நான் ஆண்டவரை மறக்கக்கூடாது. என் ஆத்துமா வாழ வேண்டுமானால் என் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு நான் துண்டிக்கப்படக்கூடாது. முடிசூட்டுகிறார். யாருக்கு முடிசூட்டுதல் நடக்கும்? இளவரசர் வெங்கடேச இளவரசர் ஆயிட்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லுங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? ராஜகுமார்களாகவும் ராஜகுமார்த்திகளாகவும் கர்த்தர் நம்மை மாற்றிருக்கின்றார். ஏன்? அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வதற்காக. வாசிமா, நாம் வாசிங்க. நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வளர வைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அவருடைய இளவரசிகளாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றியிருக்கின்றார். இது எங்கே நடந்தது? கல்வாரி சிலுவையில் நடந்தது. ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் முடிசூட்டுகிறார். இறுதியாக அவர் எழுதுகிறார், அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக காரியங்களை நாம் திருப்தியாக இருக்கிறோங்க. நீங்கள் நிறைய பேர் திருப்தி இல்லைங்க. அதிருப்தியோடு கூட வாழ்கிற சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் உங்களை திருப்தியோடு கூட நடத்தி வைப்பார். அல்லேலூயா. திருப்திகரமான வாழ்க்கையை தருவார். இப்போ சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாங்க, நீ மறக்காதப்பா, மறவாதே. யாருக்கு எழுதுகிறார்? இஸ்ரேல் மக்களுக்கு எழுதுகிறார். அவர்கள் மறந்தார்கள், சோரம் போனார்கள், விட்டுவிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீ மறந்தால் நான் உன்னை மறந்துடுவேன் பேட்டா. நீ மறந்தால் சரி. நான் சொல்றாரு, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17. கர்த்தரை மறந்து விடாது. எழுதிக்கிடுங்க. ஆண்டவர் எதை மறந்தாலும் சரி, உன்னை அழைத்த ஆண்டவரை, உன்னை உருவாக்கின ஆண்டவரை மறந்து விடாதே. உபாகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. 119ஆம் சங்கீதம் 94ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளை மறந்தா விடாதே. கர்த்தரை மறக்காத, கர்த்தருடைய கட்டளைகளை மறக்காதே. 119ஆம் சங்கீதம் 61ஆம் வசனம் சொல்கிறது. 8ஆம் அதிகாரம் ஓசியான் புஸ்தகம் 12ஆம் வசனம் சொல்கிறது, வேதத்தை மறவாதே, வேத பிரமாணங்களை மறவாதே, வேத சத்தியங்களை மறவாதே. 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நான் மறக்க மாட்டேன், கர்த்தருடைய கட்டளைகளை நான் மறக்க மாட்டேன், அவர் செய்த உபகாரங்களை நான் மறக்க மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் திருச்சபை மக்களுக்கு எழுதுகின்றார். 13ஆம் அதிகாரம் எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் வசனம் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 2 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க முடிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எதை மறக்கக்கூடாது என்று திருச்சபை விசுவாச மக்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். வாசிங்க பார்க்கலாம். 13:2. எல்லாரும் என்ன பாருங்க, யார் எனக்கு அந்நியன்? நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம அக்கா தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுப்போம், ஆகாரம் கொடுப்போம், பிரியாணி கொடுப்போம், பொட்டலமாக கட்டணும். ஏன்னா அடுத்த கிறிஸ்மஸ் பொங்கல் வந்து அவங்க நம்மளுக்கு ஒன்று கூப்பிட்டு போயிடுவாங்க, இது சரி கட்டுருவாங்க. நீ அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கன்னா பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுருக்கோமா? கொஞ்சம் கொஞ்சமாக. அந்நியரை உபசரிப்பதை மறவாதே, அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதருக்கும் அன்னதானம் கொடுத்தார்கள்.
வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம். எல்லாரும் எழுந்துக்கலாமா? எங்களுக்கு தானமும் தெரியாது, எங்களுக்கு தர்மமும் தெரியாது. என்ன கர்மம் பாஸ்டர் இது? நீங்கள் சிரிச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தானத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் சிரிக்கல, தர்மத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் சிரிக்கல, ஆனால் கடைசியாக சொன்ன வார்த்தை சொல்லும்போது சிரிச்சிட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கணும் மனசில். ஐயா, அந்த உலகத்தில் கருமையாக வாழாதியா? சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். உலகத்தில் நான் இல்லை பாஸ்டர், அவங்க தான் பாஸ்டர், கருமையாக்கிறாங்க பாஸ்டர் சொல்லாத. நன்மை செய்யவும் இல்லையா, தான தர்மம் செய்யவும் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் என் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. நம்ம திருச்சபை விசுவாசிகளுக்கு சம்பாதிகளுக்கு ஒரு கட்டளை விட்டேன். ஒரு சிலருக்கு சொன்னேன், எப்பா நீ ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணால் அந்த 10,000 தசம்பாகம் 1000 ரூபா. அந்த 1000 ரூபாவில் பாதிக்கப்பட்ட ஒரு மிஷினரி மார்க்கு நீ ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து விடு, ஒரு புடவை எடுத்து விடு. நான் சொன்ன மாற்றத்தை ஒரு குடும்பத்தார், பேர் சொல்ல விரும்பல, நேற்று தினத்தில் ஒரு குடும்பத்தார் 1300 ரூபா செலவு பண்ணி பேண்ட் ஷர்ட்டு சாரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, யாருக்கு போய் தெரியும்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்தில் ஒருவேளை நீ 10,000 ரூபாய் செலவு பண்ண 1000 ரூபாய் காணிக்க கொடு, எனக்கு கொடுக்காத. ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு, ஒடுக்கப்படுறவர்களுக்கு இதை நீ மறந்து விடாதே என்று ஆண்டவர் சொல்கின்றார். அல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறந்து விடாதே. கண்ணு மூடி சொல்லுமா, ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணு மூடி பார்க்கலாம். ஆண்டவரே, நான் எத்தனையோ மறந்துட்டேன், இதில் ஒன்று ஆண்டவரே, இது மறந்துட்டேன் ஆண்டவரே. 3000 ரூபாய்க்கு துணி எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு சாரி. ஆனால் 300 ரூபாய் கொடுக்க மறந்துட்டேன் ஆண்டவரே. எல்லோரும் என்ன பாருங்களேன், எங்கள் பாஸ்டர் நான் துணி எடுக்கல, மணி எடுக்கல பாஸ்டர், எங்கள் வீட்டில் மணி அடிச்சுக்கிறாங்க பாஸ்டர். பரவாயில்லையா? ஆண்டவர் நம்மகிட்ட கஷ்டப்படுத்துகிற ஆண்டவர் இல்லை. நம்மால் என்ன, அவள் தன்னால் இயன்றதை ஆண்டவர் கொடுத்தாள். சொல்லுங்கள், பக்கத்தில் கைக்கு சொல்லுங்கள். அவள் எவா அவா எவா அவள் யார்? ஏழை விதவை, தன்னால் இயன்றதை கர்த்தருக்கு கொடுத்தாள். கைத்துக்கு சொல்லுங்கள், என்னால் இயன்றதை ஆண்டவரே. இந்த புது வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவரே கொடுப்ப ஆண்டவரே. வாங்குவதை பார்க்கிலும் இப்போ அப்படியே உல்டாவா, கொடுப்பதை பார்க்கிலும் வாங்குவதே பாக்கியம். ஆட பாக்கியவான்களா, பாக்கியவதிகளா? வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உங்களை சிரிக்க வச்சிருக்கிறேன், ஆனால் சிந்திக்க வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். உங்களுக்காக கொடுக்கலையா? வருஷத்தில் ஒரு மாத வருமானம் விமலுக்கானா போயிட்டான். ஒரு மாதத்துக்கு வருமானம் 30,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு வருமானம் என்ன? 30 × 12 3,60,000 ரூபாய். எவ்வளோ ஆர்டர் கொடுக்கணும்? உட்காந்து சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஏதாகிலும் ஒன்றை கொடுத்து ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பணத்தை வச்சு ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியாது, பொருளை வச்சு ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியாது. தாவீதரசன் சொல்கிறான், நான் அவர் செய்த உபகாரங்களை நான் மறக்க மாட்டேயா. கண்ணை மூடலாமா? சொல்லுமா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் நலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தென்ன லாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தே ரட்சகரே தொழுகிறோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தே ரட்சகரே தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம்.
2 வாரத்துக்கு முன்னால் ஒரு வயசான பெற்றோர்கள், லட்சுமி முன்னால் வாமா ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 2 வாரத்துக்கு முன்னால் 2 வயசான 70 வயசு 80 வயசு மதிக்கத்தக்க ஐயாவும் 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு தாயாரும் வந்தாங்க. பாஸ்டர் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ரைட் கொடுக்கலாம் அப்படி சொன்னேன். அப்போ அவங்கள பார்த்தேன், பாஸ்டர் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் பாஸ்டர்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இலவசமாய் பெற்றீர்கள். கை கொடுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கை கொடுங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான்யா. எத்தனை பேர் நம்புறீங்க? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஜெபம் பண்ணுறதுக்கு 1000 ரூபா கொடுத்தா ஜெபம் பண்ணுவேன். பிரசவம் பண்ணுறதுக்கு 2000 ரூபா கொடுத்தா வருவேன், எல்லாம் வரமாட்டேன். இவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. இயேசுவை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஈஸ் அவர் மாஸ்டர் இல்லையா? ஈஸ் அவர் காட். ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். ரட்சிப்பு இலவசமானது, அது யாருக்கும் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் இலவசமாய் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம், ரட்சிப்பு, மகிழ்ச்சி, நிம்மதி என் பக்கத்து வீட்டுக்கும் போய் சேரணுமே அந்த கிறிஸ்மஸ் நாளில். எத்தனை பேர் யாராயிலும் ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு கேக் கொடுத்து கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்களா? கொடுத்தவங்களுக்கே கொடுத்தோம்ல கேக்கு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். நாம் ஆண்டவருக்கு, வேதம் சொல்கிறது, இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கண்ணை மூடி சொல்லுவோம் பார்க்கலாம். இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறவாதபடிக்கு பிரிய சகோதர சகோதரிமாரே, பிறருக்கு நாம் நன்மை செய்வோம், தானம் செய்வோம். தானத்தில் பிரதானம். சொல்லுங்கள், தானத்தில் பிரதானம். சொல்லுங்கள், என்னது? நம்ம கை பாருங்களேன், அவங்க கை தூக்குங்க. இந்த கை யாருன்னா அன்னம் போட்டிருக்க? ஐயா சோத்ரா ஐயா. தானத்தில் பிரதானம் நிதானம், ஆனால் நிதானத்திலும் பிரதானம் அன்னதானம். அன்புக்குரிய விசுவாச மக்களே, நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய இல்லங்கள் இயேசுக்கு சொந்தமாக இருக்கட்டும். இயேசுவின் மக்களுக்கு திறந்திருக்கட்டும். கண்ண மூடலாமா? ஜெபம். ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் அமைதி வாழ்வும் நம் அனைவரோடும் நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய உடன்பிறப்புகள் குடும்பங்கள் உறவுகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தூக்கி சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்திலே சென்று வாருங்கள்.